திமுகவுல இருந்து ஒரு எம்எல்ஏ வந்திருப்பாங்களா, ஒரு எம்பி வந்திருப்பாங்களா, ஒரு கட்சிக்காரங்க வந்திருப்பாங்களா? நான் அரசாய் 2 மாசம் கழிச்சு கனிமொழி உள்ள வருது. அது வரைக்கும் நீலகிரி உட்பட எத்தனை பேர் வந்து பார்த்தாங்க? என் மனநல ஜெயிலுக்குள்ள எப்படி இருந்திருக்கும்? என் வீட்டுல ஏதாவது எடுத்தீங்களா? கலைஞர் டிவி போச்சு பணம். அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல. என் வீட்டுல ஏதாவது சிபிஐ எடுத்தானா? யாரும் என்ன பார்க்க வந்தீங்களா? நான் வந்து ஒண்ணு சொல்லப்பா. திமுக ரெப்ரசன்ட் யாராவது தலைவர் வந்து துறைமுகம் அனுப்பிச்சு வச்சாரா? இல்ல இல்ல. ஒரு அமைச்சர் வந்தீங்களா? தலைமைக்கு வந்து வரல. நீங்க சொந்த பாசத்துல ரயிலே வந்திருப்பீங்க. அண்ணாவோட பல்லவன கேளுங்க. நாங்க எல்லாம் வந்தோம். கனிமொழி வந்தது பாரு எல்லாம் படையெடுத்து எல்லா மந்திரி வருது. எனக்கு தெரியாதா? ஆனா அந்த 2 மாசத்துல என்னுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? நான் பஸ்ஸா என்ன இருக்கும்? அழகிரி ஒரு நாள் வராரு. ஒன்னும் அரசியல் இல்ல. அழகிரி வந்து கனிமொழி அரசாணை கொடுப்பாரு. கலைஞர் டிவிக்கெல்லாம் வாங்கி கொடுத்ததால ஸ்டாலின் தான் நம்மள. நீங்க கனிமொழி ஜெயில இருக்கீங்க. ஸ்டாலின் தான் செஞ்சாலும் அப்ரூவ் ஆகிட்டு வெளியே வர வேண்டியதாங்க. சோதனைகள் எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் சொல்றேன், தயவு பண்ணி அரசியல்ல, அதுவும் நம்ம பதவியில இருந்துட்டோம், கொஞ்சம் ஹீட்டை தாக்கு முடியுங்க. படபடன்னு போகாதீங்க. உங்களுக்கு இதோட எதிராக முடிஞ்சு போச்சு. நான் இருக்கேன் பண்றேன் எல்லாம் பண்றீங்க சொல்றது எல்லாம் இப்ப கேட்கறேன். நான் சொல்றது கொஞ்சம் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு பதில் சொல்லணும்னு கேட்கிறார். வேற ஒண்ணும் தலைவராக எந்த தகுதி இல்லை. நான் சொல்றேன் தலைவராக எந்த தகுதி இல்லை. எப்படி தொண்டை மதிக்கலாம் தலைவர் சொல்லும் போது? தொண்டை வளர்க்காம நீங்க என்ன தலைவர்? முட்டாள்தனம் பண்ணி உணர்ச்சிவசப்பட்டு தயவு பண்ணி உனக்கு எடுத்துக்காங்க. ஒண்ணு இன்னொன்னு சொல்றேன், நமக்குள்ள இருக்கட்டும். கலைஞருக்கு பிறகு கட்சி அவர்கிட்ட போகும். ஆனா ஏன் பிடி விட்டு போகாது. போதுமா? காலத்துக்கு வெயிட் பண்ணுவோம். ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ விண்டு சேஞ்ச் ஆகும். விண்டு சேஞ்ச் ஆகும் சார். நான் நினைச்சு பாருங்க, நான் வெளியே வந்து பிற்பாடு கண்டிப்பா கேளுங்க. வெளியே வந்துட்டா நான் ஹீரோ. அது என் புக்கு ஒன்று வருது வெளியில, இங்கிலீஷ்ல வருது, தமிழ்லயும் வருது. ஹிந்து ராம் படிச்சுட்டு மலைச்சு போயிட்டாங்க. என்ன சார் இந்த வெளி வெளுத்துறீங்க? பிச்சை எடுக்கிறேன் எல்லாத்தையும். அதில் பிரணாப் முகர்ஜி, சோனியா காந்தி, மன்மோகன் சிங், சிதம்பரத்தை எங்க பண்றேன் நான். அந்த புக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டாம்ப் ஆகும். அது வரைக்கும் நான் அடைக்க வாசிப்பேன். அதுக்கு பிறகு எனக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை ஏற்படுத்துவேன். எப்படின்னு கேளுங்க. வட மாவட்டங்கள்ல வன்னியர்கள் கூடு. ஆனா சிவசங்கர் சொல்லுவான், நான் எப்படி இருப்பாங்க சார் சார் எங்க ஊர்ல எனக்கு ஜாதி கிடையாது. வன்னியர்லாம் என் ஃப்ரெண்டு, என் சொந்தக்காரன் மாதிரி சார். பெந்தூருக்கு வந்தேன், கீழே கவுண்டர்கள். எந்த கவுண்டர் ஆச்சும் என்ன இசைன்னு பாக்குறாங்க. எல்லா கவுண்டர் அட்டென்ஷன் நிற்கிறாங்க. அப்போ ஜாதியை தாண்டி வெளியே வந்துட்டேன்னா அதுக்கு போதுமான காசு இருக்கா, போதுமான மூளை இருக்கா? கலைஞர் போயிட்டா கனிமொழி தாக்கு ஸ்டாலின் பஞ்சாயத்து ஆகட்டும். இப்ப அவருக்கு தான் பெரிய பிரெயின் இருக்கா? டெல்லிக்கு போகும்போது அப்படி இங்கிலீஷ் கூட்டிட்டு வர ஒண்ணு. இன்னொரு தங்கச்சி நம்ப மாட்டாரு. என்ன தங்கச்சி? கனிமொழி நம்ப உண்மையாது. கனிமொழி ஏத்துக்க மாட்டாரு சார். சேர்ந்து விடாது. என்ன வழி தர முடியாது. புரியுதா? என் கம்யூனிட்டி எழுத முடியாது, என் அறிவு வெளி தர முடியாது, என்னட்டு இருக்கு வேற செல்வாக்கு தெரிய முடியாது. வேற லாக்டவுன் நாங்க வச்சிருக்கேன். புரியுதா? நேரம் எனக்கே இப்ப சரியில்லை. கேளுங்க. இல்ல இவர்கிட்ட பேச முடியாது. இவர் போய் முட்டிக்கிட்டு திரும்பி வர்றாரு பாரு. நினைச்சிட்டு இருக்காரு எம்ஜிஆர் நினைச்சிட்டு இருக்காரு. தலைவருக்கு பிறகுதான் ஒரு செட்பேக் வரும். எல்லா பிராமின் போட்டு அடிப்போம். சரிங்க. எல்லா இந்து எக்ஸ்பிரஸ் எல்லாம் அடிப்போம் அவரை போட்டு. இப்பவே அப்படிதான் அடிச்சுட்டு இருக்காங்க. இவர் நினைக்கிறா நம்ம எம்ஜிஆர் மாதிரி ஜெயிச்சிடலாம். அப்படி இல்லை, கிரவுண்ட் அப்படி இல்லை. இப்போ வந்து ரைட் அப்பாவே அவரே கைதி மாதிரி இருக்காரு தலைவர். இவர் டேக் அவுட் பண்ணிட்டாரு. இப்போ போய் முட்டி மோதினீங்கன்னா வேற மாதிரி அது போகும். ப்ளீஸ் ஓவர் நைட் கன்வின்ஸ் பண்ணுங்க. எனக்காக கன்வின்ஸ் பண்ணுங்க. வாங்க நம்ம போவோம். மூவ் பண்ண வேண்டிய இடத்துல மூவ் பண்ணுவோம். நான் உங்களுக்கு நான் எவ்வளோ கரெக்டாக தான் சொல்கிறேன். உங்களுக்கு கிரீவன்ஸ் நியாயமானது டோக்கடிங்னு கோப்பைடும். ஆனால் அதுதான் புத்திசாலித்தனம். ஒரு பிராமணனுக்கு நமக்குள்ள வித்தியாசம். நம்ம அறுவாலை தூக்கிறோம், அவன் அறுவாலை தூக்க மாட்டான். முடிச்சிருவாங்க அதே சைலண்டா முடியும். நான் இப்ப வந்து என்ன பாக்குறதுக்கு அரசியல் பார்த்த உடனே வேற ஏதாவது சொல்லுவாரு. வேண்டாம், எலெக்ஷன் முடிப்பேன். எலெக்ஷன் முடிச்சு போனா இல்ல நீ இடையில வாங்க, நான் ஸ்பீக்கர் உள்ளே போட்டு நான் என்ன பேசணும்னு காமிக்கிறேன் சார். இன்னைக்கு நைட் கூட காமிக்கிறேன் சார். நான் மொழிமரவே இல்லை. ஸ்டாலின் போன போட்டு இன்னைக்கு என்ன நடந்தது, அங்க நியாயமானது, அவருக்கு பின்னாடி இவ்வளவு குரூப் இருக்கு. ஒண்ணுன்னா சமாதானம் ஆயிட்டாருன்னு வார்த்தை வேண்டாம்.
சமாதானம் உங்களுக்கு கட்டுப்பட்டு வேலை பார்க்கறாரு. ஸ்டாலினுக்கு குமாருக்கோட சமாதானம் இல்ல. நீங்க சொல்லுங்க தனியாள பண்றேன்னு சொல்லிருக்காரு. இந்த ஆபீஸ்க்கு இந்த 2 வாரம் இந்த 2 வாரத்துக்கு சொல்லிக்கிற போதும் சரி தெரியாமா 10:30 மணிக்கு ஒரு கேம்பெயின் முடியும். சரிண்ணா இந்த குரூப் திரும்ப வரும். இப்ப சரி. என்ன நடக்குதுன்னு கேட்கறதுக்கு ஒரு கரெக்ட் விரட்டி விடுவேன். சரிங்க ஒரு கரெக்ட் விரட்டி விடுவேன்.